வணக்கம் நண்பர்களே. சபை நாகரிகம் என்று மேடை நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது. என்னென்னு பார்த்தா சமீபத்தில் ஒரு திரைப்பட விழாவிலே அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ஐஸ்வர்யா என்ற தொகுப்பாளினி வந்து இந்த வெயில் காலம் அப்படிங்கிறனால அவர் கூடுதலாக வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி இந்த வெயில் காலத்தில் வந்து நல்லா நிறையா தண்ணீர் குடிங்க, இந்த மாதிரி வெயிலில் வந்துட்டு ரொம்ப அலைஞ்சிக்க வேண்டாம், ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு ஒரு நியாயமான ஒன்று, ஒரு உளப்பூர்வமாக சொல்கிறாங்க. அத உடனே டக்குன்னு வந்துட்டு அவங்க அன்னைக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு அது அங்கே வந்து சில ரிப்போர்ட்டர்களுக்கு வந்து ஏதோ உறுத்தலா இருக்குன்ட்டு டக்குன்னு வந்து அத வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நீங்க வந்து வெயில் காலத்துக்கு வந்து அப்படிலாம் வந்து நீங்க டிப்ஸ்லாம் குடுக்குறீங்க. உங்களுடைய உடை வந்து வெயில் காலத்துக்கான உடையா? அப்படிங்கிற மாரி கேள்வி இருக்கு. அது வந்து ஒரு குசும்புத்தனமான ஒரு கேள்வி தான். சபை நாகரிகம் இல்லாத கேள்வி. அவங்களோட உடை, ஒரு பெண்ணோட உடையை பத்தி வந்துட்டு அது அது இன்னைக்கு வந்து அது ஸ்லீவ்லெஸ்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணமான ஒரு உடை. அதில் உண்மையிலே வந்து அவங்க வந்து ஒரு தொகுப்பாளினி, ஒரு மிகவும் பிரபலமில்லாத தொகுப்பாளினியா இருக்க போய் தான் வந்து அந்த கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்கிற மாரி தோணுது. இன்னொன்று பார்த்தா அதுக்கு அதன் பின்னணியில வந்து ஒரு நிறவெறி கூட இருக்குமோங்கிற மாரியான ஒரு சந்தேகமும் இருக்கிறது. ஆனா அந்த அந்த இப்ப மேடையில வந்து அவங்களால வந்து அத வந்து சமாளிக்க முடியல. அத கடந்து போறாங்க. அடுத்து ஒரு மேடை வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க வந்து அதுக்கான பதிலை சொல்கிறார்கள். அதுவும் நான் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி இன்னொருத்தவங்களோட உடைய வச்சு நீங்க வந்து கொச்சைப்படுத்தாதீங்க. அந்த மாரி கேள்வி கேட்கிறது தவறு. ஏன்னா நான் சொன்னதுக்கு வந்து நீங்க வந்து அது கரெக்டான பதில் கிடையாது. நீங்க கேட்டது வந்து என்னோட ட்ரெஸ்ஸ வந்து நான் ஏன் இப்படி போடுறேன் அப்படிங்கிற மாரி வந்துட்டு என்னைய வந்து நீங்க வந்து கார்னர் பண்ற மாரி இருக்கு. இந்த மாரிலாம் பேசாதீங்க. ஒரு பெண்ணின் உடையை பற்றி நீங்க வந்துட்டு இந்த மாரி கொச்சையா பேசுறது வந்து தவறான விஷயம்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து ஏற்கனவே ஒரு சம்பவத்தில வந்து அவர் கூல் சுரேஷ்ங்கிற நடிகர் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு வந்துட்டு தனக்கு போட்ட மாலைய வந்து நான் எனக்கு போடக்கூடாது, இவங்களுக்கு தான் போடணும். டப்புன்னு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து மாலைய போட பார்ப்பாரு. அப்போ வந்துட்டு அவங்க சுதாரிச்சுக்கிட்டு அத வந்து தப்புன்ட்டு ஒதுங்குவாங்க. அதுவே வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் அது வந்து. ஒ ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அது அந்த ஒரு மேடையில வந்துட்டு திடீர்னு இவருவா திடுதிப்புன்னு ஒரு மாலைய கொண்டு போய் கழுத்தில போடுறதெல்லாம் வந்துட்டு, அவங்கள வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துற மாரி, அதையும் அவங்க அந்த நேரத்தில சுட்டிக்காட்டியிருந்தாங்க. அவர்லாம் அந்நேரமே நான் அறைஞ்சிருந்தேன்னா இந்த மாரிலாம் பண்ணியிருப்பாரான்ட்டு. அவங்களோட ஆதங்கம் என்பதும் உண்மைதான். ஏன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆதங்கம் தான். அதனால ஒரு திரை நிகழ்ச்சியில வந்து தொகுப்பாளினியாக இருக்கிறவங்கள வந்துட்டு நீங்க ரொம்ப ஏளனமா பார்க்காதீங்க. அவங்களும் வந்துட்டு அதை வந்து ஒரு தொழில் ப்ரொஃபஷனலா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேர்மையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களோட ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஏதோ உங்களோட ஒரு தவறான ஒரு பார்வையில வந்து நீங்க வந்து அவங்கள வந்து கொச்சைப்படுத்தாதீர்கள். அந்த ஐஸ்வர்யாவுக்கு நான் வந்துட்டு சப்போர்ட் பண்றேன். நன்றி, வணக்கம்.